ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு சின்ன டெமோ ஒன்று ஒரு சிஆர்எம் டூல் வச்சு பார்க்க போறோம். ஓகே. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் சிஆர்எம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸை வச்சு ஒரு டெமோ ஒன்று ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நீங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஆர்எம் அப்படிங்கிற டூல் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு சிஆர்எம் வந்து ஒரு பிசினஸுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற அந்த டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் புக்கிங்கவே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் தான். இந்த சேல்ஸ் ப்ராசஸை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சிஆர்எம் வந்து ஹெல்ப் பண்ணுது ஒரு பிஸ்னஸுக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம திருப்பி அந்த சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிஆர்எம் டூல் வச்சு ஒரு வெப் பேஜ், ஓகேயா, ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு என்கொயரி ஃபார்ம். ஓகே. இந்த ஃபார்மை வந்து நான் ஒரு சிஆர்எம் டூல் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் வந்து என்னுடைய சிஆர்எம்மோட கனெக்டடா இருக்கு. ஓகே. ஸோ யாரெல்லாம் என்னுடைய லீட்ஸோ இல்ல ப்ராஸ்பெக்ட்ஸோ அவங்க வந்து டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் வந்து வேணும்னு இதுல வந்து டேட்டா ஃபில் பண்றாங்களோ, அவங்க டேட்டா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய சிஆர்எம்குள்ள ஒரு டேட்டாவா வரப்போகுது. ஓகே. அதை நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், பிரீத்தி வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து அவங்க ஃபில் பண்ண போறாங்க இப்போ. ஓகேயா? ஸோ லெட் மீ கிவ் த நேம் ஆஃப் பிரீத்தி. ஓகே. அண்ட் ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் இமெயில், பிரீத்தியோட இமெயில் கொடுக்குறேன். கம்பெனி சூஸ் பண்றேன். சிட்டி அண்ட் ஸ்டேட். ஓகே. காருடைய மாடல் வந்து சூஸ் பண்றேன். ஓகேயா? ஸோ ஃபார்ம்ல வந்து பிரீத்தி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணதும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடைச்சிருது. ஒரு கஸ்டமரா எனக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடைச்சிருது இம்மீடியட்டா. ஸோ உங்க டெஸ்ட் டிரைவ் புக்கிங் வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கஸ்டமருக்கு வந்து வெயிட் பண்றதுக்கு தே டோன்ட் ஹாவ் தி பேஷன்ஸ் டுடே. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு குவிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். ஓகேயா? இப்போ பிரீத்திக்கு ஒரு இமெயில் வந்திருக்கான்னு பார்ப்போம். பிகாஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூ வில் ரிசீவ் அ கன்ஃபர்மேஷன் இமெயில் ஷார்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. நான் பிரீத்தியோட இன்பாக்ஸுக்கு போறேன். இன்பாக்ஸுக்கு போய் பார்க்கறேன், இது பிரீத்தியோடைய இன்பாக்ஸ். ஓகே. ஸோ நீங்க பாருங்க, உடனே சேல்ஸ் டீம்ல இருந்து என்ன வந்திருக்கு மெசேஜ் எனக்கு. ஹாய் பிரீத்தி, தேங்க்யூ ஃபார் யுவர் புக்கிங் டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் வித் அஸ். ஸோ இதை எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேஷன் தான். ஓகேயா? ஸோ ஒரு கம்பெனியுடைய வெப் பேஜ்ல இருந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இமெயில் வந்து அந்த கஸ்டமருக்கு போறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் சிஆர்எம் யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ இது வந்து எவ்வளவு அட்வான்டேஜ்னு பாருங்க. ஒரு கஸ்டமருக்கு வந்து இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருது. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரீத்தியோட இன்ஃபர்மேஷன் வந்து சிஆர்எம் குள்ள வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதனால வந்து சிஆர்எம் குள்ள போறேன். ஓகே. இதுதான் ஒரு சிஆர்எம் டூல் அண்ட் ஐ எம் ஆக்சுவலி யூசிங் திஸ் ஃபார் டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் புக்கிங். ஓகே. இங்க நான் என்ன பண்றேன், இன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் புக்கிங் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இங்க வந்து நான் போய் கிளிக் பண்ணிட்டு பாக்குறேன். டுடேஸ் டெஸ்ட் டிரைவ் புக்கிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தியோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வெப் பேஜ்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரீத்தியோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்க ரெடியா என்னுடைய சிஆர்எம் குள்ள ஒரு டேட்டாவா வந்துருச்சு. நீங்க என்னெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அங்க, ஸோ அது எல்லாமே எனக்கு என்னவாயிடுச்சு, இங்க ஒரு டேட்டாவா எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து அஹ், நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் கென் தான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் என்ன பண்ண போறாரு, ஆஹ், ஒரு டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அவர் என்ன பண்ண போறாருன்னா, எந்த டேட் அண்ட் டைம்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கால் பண்றாரு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட் டிரைவ் டேட் அண்ட் டைமை வந்து பிரீத்திட்ட அவர் கேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்ட் டிரைவ் வந்து அவங்க வந்து 25th 4 PM கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்றாரு, இந்த டேட்டாவை வந்து கொடுத்ததும் இந்த வந்து சேவ் பண்றாரு. சேவ் கிளிக் பண்ணதும் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக்ட் ஆன் சேம் டேட் அண்ட் டைம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து கிளவுட் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து இதை ஒரு டிஸ்அட்வான்டேஜா பார்த்திருந்தோம். அதாவது லிசாக்கு வந்து ஆஹ், ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது
ஓகே, ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது அந்த டேட் அண்ட் டைம் வந்து வேற ஒரு கஸ்டமர் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்காங்களா, ஓவர்லாப் ஆயிருக்கான்றத அவங்க மேனுவலா போய் செக் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இங்க நான் வந்து ஒரு சின்ன ஆட்டோமேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. என்னுடைய ஆர்க்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சரியா, என்னுடைய இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்ல நிறைய டேட்டா இருக்கு. பட் அதால குவிக்கா வந்துட்டு ஒரு செகண்ட் கூட இல்ல பாருங்க, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. ஏற்கனவே இதே டேட் அண்ட் டைம்ல வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இதுல வந்து டைமை மாத்த போறேன். ஸோ நான் பிரீத்திட்ட சொல்லிட்டு ஐம் கோயிங் டு ஆஸ்க் ஹர் டு கிவ் சம் அதர் டைம். ஸோ இப்போ பிரீத்தி ஃபார் எக்ஸாம்பிள் 5 p.m. கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் சேஞ்ச் இட் டு 5 p.m. ஓகே. ஸோ 5 p.m. கேட்குறாங்க. இப்போ நான் சேவ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ என்ன சேவ் பண்ண அலோவ் பண்ணுது. ஓகேயா. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து டெஸ்ட் டிரைவ் டேட் அண்ட் டைம் வந்து இங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உடனடியா வந்து பிரீத்திக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். கென்னுன்ற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ல இருந்து அவங்களுக்கு யுவர் டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் இஸ் கன்ஃபார்ம்டு. ஓகேயா. ஸோ டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு மெயில் வந்திருக்கு. ரைட். ஸோ இது வந்து எவ்வளோ அட்வான்டேஜ் பாருங்க. யூசிங் அ சிஆர்எம் டூல் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் வச்சு நம்மளால வந்து குவிக்கா வந்து கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. ஓகே. இங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க்குமே வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. அவங்களோட டைமுமே வந்து ப்ரொடக்டிவா வந்து போயிட்டு இருக்கு. ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜ். ஸோ நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிளவுட் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து ஒரு ஒரு யூசரோ இல்ல ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து நம்ம ஒரு ஷீட்டை வந்து ஆக்சஸ் கொடுத்தோம். கரெக்டா. சோ நான் என்ன ஆக்சஸ் கொடுத்தேன், எடிட்டர் ஆக்சஸ் கொடுத்தேன். நான் எடிட்டர் ஆக்சஸ் கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் யூசரால இல்ல சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவால அந்த டேட்டாவை எடிட் பண்ணவும் முடிஞ்சுச்சு, டெலீட் பண்ணவும் முடிஞ்சுச்சு. கரெக்டா. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், கென் வந்து இந்த டேட்டாவை டெலீட் பண்ண முடியுதான்னு பார்க்க போறேன். பிகாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவரால் வந்து எடிட் பண்ண முடியுது. கரெக்டா. ஸோ நம்ம என்ன செக் பண்ண போறோம், அவரால் பிரீத்தி வந்து லீடு நமக்கு. ஓகேயா. இன்னும் அவங்க கஸ்டமர் ஆகல. இந்த டேட்டாவை அவர் டெலீட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு பிசினஸ் உடைய பெரிய பொறுப்பு. அது இங்கே அப்ளை ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் டெலீட் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகேயா. டெலீட் கிளிக் பண்ணி பார்க்கறாரு. ஸோ அவருக்கு இந்த டேட்டாவை டெலீட் பண்றதுக்கு பெர்மிஷன் இல்ல. ஓகே. சோ இவருக்கு இந்த டேட்டாவை எடிட் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கே தவிர அவருக்கு டெலீட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சோ இதுவுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், வி ஹவ் கான்ஃபிகர்ட். இதெல்லாம் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோம் சிஆர்எம் குள்ள. ஓகே. ஸோ நீங்க செக்யூரிட்டி ஆக்சஸ் கொடுக்கறது இல்ல நீங்க வந்து ஒரு டூப்ளிகேட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவிக்கா ஒரு சிஆர்எம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுதுன்னு பாருங்க. இங்க நீங்க பெருசா பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையா இருக்கு. உங்களுடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உடைய ஒர்க்குமே வந்து ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதே இது வந்து இவருக்கு வந்து நீங்க இமெயில் வந்து இவரா டைப் பண்ணி கொடுத்திருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு பாருங்க. இப்போ கென் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து கம்போஸை கிளிக் பண்ணி பிரீத்தியுடைய நேமை டைப் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-10 மினிட்ஸ் ஆயிரும். கரெக்டா ஒரு இமெயில் அனுப்புறதுக்கு. ஸோ அந்த ஜாபே இங்க அவருக்கு கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, ஒரு இமெயில் வந்து பிரீத்தியுடைய இன்பாக்ஸுக்கு வந்துருது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் சிஆர்எம். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து சிஆர்எம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா. ஸோ இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு டெமோ காட்டணுமேன்னு சொல்லி ஐ ஹவ் ஷோன் யூ ஹியர். ஓகே. நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும் சிஆர்எம் யூஸ் பண்ணி. ஸோ சிஆர்எம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் எனி பிஸ்னஸ். ஓகே. நம்ம இங்க வந்து சேல்ஸ் ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்றது அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்திருக்கோம்.